Hello friends, welcome to NT Skill channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் டெக்ஸ்ட் ஹெல்ப்பர் கிளாஸஸ் அப்படின்னு என்னன்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய ஹெல்ப்பர் கிளாஸஸுடைய லிஸ்ட் நம்ம பார்த்தோம். இதில் நம்ம இங்கே பார்க்க போகிறது டெக்ஸ்ட்டுக்கான ஹெல்ப்பர் கிளாஸஸ். ஸோ ஹெல்ப்பர் கிளாஸஸ் தட் கேன் பி அப்ளைடு டு டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் டு மாடிஃபை their appearance ஆர் பிஹேவியர். ஸோ எனக்கு எப்படி தெரியணும் அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய வெப்பேஜில் நான் யூஸ் பண்ணுறப்ப அதோடைய அப்பியரன்ஸ் வந்துட்டு எனக்கு எப்படி நான் மாடிஃபை பண்ணுறது, அதோட பிஹேவியர் எப்படி நம்மளுக்கு இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த டெக்ஸ்ட் ஹெல்ப்பர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கிளாஸஸ் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மியூட்டட், டெக்ஸ்ட் ப்ரைமரி, டெக்ஸ்ட் சக்ஸஸ், டெக்ஸ்ட் இன்ஃபோ, டெக்ஸ்ட் வார்னிங், டெக்ஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மட்டும் இல்லாமல், அதாவது இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஒன்லி ஃபார் டெக்ஸ்ட் கலர். ஓகேங்களா, இது இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய கிளாஸஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான கிளாஸஸ் என்னெல்லாம் இருக்குது, அலைன்மெண்ட்டுக்கான டெக்ஸ்ட் கிளாஸஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு என்ன தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன், விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். bootstrap text helper class.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பூட்ஸ்ட்ராப்கான ஸ்ட்ரக்சருக்காக இந்த கோடு நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலான்னா நம்மளுடைய டைட்டில் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஹெல்ப்பர் கிளாஸஸ், டெக்ஸ்ட் ஹெல்ப்பர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாடி டேக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிப் டேக் கண்டெய்னருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுக்கான ஹெல்ப்பர் கிளாஸஸ் அப்படின்னு என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுக்கான ஹெல்ப்பர் கிளாஸஸ் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் பேராகிராஃப் டேக். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் அலைன்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃப்லாம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கிளாஸ், பூட்ஸ்ட்ராப்கான கிளாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ என்ன கிளாஸ் அப்படின்னா டெக்ஸ்ட் லெஃப்ட் அப்படின்ற கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு பேராகிராஃப், இங்கே சென்டர் அலைன்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பூட்ஸ்ட்ராப்கான கிளாஸை நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒன் மோர் பேராகிராஃப், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்டு டெக்ஸ்ட். ஸோ இங்கே கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரைட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் பேராகிராஃப். ஸோ இங்கே ஜஸ்டிஃபைடு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை. ஸோ இந்த கிளாஸ் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கான அவுட்புட்டை மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அலைன் ஆகிருக்கு. ஓகே, இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன் ஆகிருக்கு. இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அலைன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலாக ஜஸ்டிஃபைடு டெக்ஸ்ட் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் நிறைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசர் வந்துட்டு ஜூமில் இருக்குது, அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு கண்டெய்னர் ப்ராப்பராக இல்லை. இதுக்கு முன்னாடி இதுதான் ஆக்சுவல் சைஸு. ஓகேங்களா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபைடு அப்படின்றது மட்டும் நான் டம்மியாக சம் கான்டென்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நிறைய எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. அப்போ தான் வந்து டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபைடு நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஈவனாக இருக்கும். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வியூவில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் வேர்ட் ரேப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் நான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுக்கான டெக்ஸ்ட் ஹெல்ப்பர் கிளாஸஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான ஹெல்ப்பர் கிளாஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் பேராகிராஃப் டேக், இங்கே வந்துட்டு லோயர் கேஸ் டெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது பேராகிராஃப் டேக், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் டெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே இதுக்கான கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் கேபிட்டலைஸ். ஓகேங்களா, ஸோ டெக்ஸ்ட் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலைஸ்ட் டெக்ஸ்ட், இதில் வந்து சி கேபிட்டலில் இருக்குது, டி கேபிட்டலில் இருக்குது. ஆல்ரெடி நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, எல்லாமே வந்து ஸ்மால் கேஸில் மாற்றுறேன். மாற்றிட்டு இப்போ நான் பார்த்தாலே எனக்கு என்ன தான் இருக்கும்னா அவுட்புட் வந்துட்டு கேபிட்டலில், அதாவது ஒரு வேர்டில் வர ஃபர்ஸ்ட் லெட்டரும் எனக்கு கேபிட்டலில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான ஹெல்ப்பர் கிளாஸ் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் கலருக்கான ஹெல்ப்பர் கிளாஸஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ பேராகிராஃப் டேக், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மியூட்டட் டெக்ஸ்ட். அடுத்ததாக பேராகிராஃப் டேக், இங்கே ப்ரைமரி கலர் ஆர் ப்ரைமரி கலர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பேராகிராஃப் டேக், ஸோ இங்கே வந்துட்டு சக்ஸஸ் கலர் டெக்ஸ்ட். அடுத்ததாக பேராகிராஃப், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ கலர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பேராகிராஃப், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கலர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பேராகிராஃப், ஸோ இங்கே டேஞ்சர் கலர் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்னுடைய அவுட்புட்டை நான் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ கிளாஸ் இங்கே என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் மியூட்டட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மற்ற கலருக்கும் இந்த கலருக்கும் வித்தியாசம் தெரியுது. நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்டோடைய கலருக்கும் இந்த டெக்ஸ்டோடைய கலருக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு கிரே ஷேடு மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக ப்ரைமரிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ப்ரைமரி. ஓகே, டெக்ஸ்ட் ப்ரைமரின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெக்ஸ்ட் சக்ஸஸ். ஸோ க்ரீன் கலர் டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக கிளாஸ் டெக்ஸ்ட் இன்ஃபோ. ஸோ இன்ஃபோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டெக்ஸ்ட் வார்னிங். ஸோ வார்னிங் அப்படின்னா இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கிளாஸ் டெக்ஸ்ட் டேஞ்சர். ஸோ டேஞ்சர்னா ரெட் கலர் டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் கலர்ஸ். ஓகேங்களா, அதாவது ஹெல்ப்பர் கிளாஸில் டெக்ஸ்ட்டுக்கான ஹெல்ப்பர் கிளாஸில் இப்போ நம்ம பார்த்துருக்க கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர்ஸ்க்கான கேட்டகரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.